காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. நற்செய்தி பணி சிந்தனைகளை நாம் இந்த திருமறையின்
நிழலில் ஆகமங்களின் இந்த புத்தகத்தில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நற்செய்தி பணி என்பது ஏதோ ஒரு ஓரத்தில் ஓரம் கட்டப்பட்டு எங்கோ யாரோ ஏதோ மிஷினரி சிந்தைக்காக எதற்கோ பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று இல்லாதபடி சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற கடவுளின் திட்டத்தில் ஆண்டவர் உருவாக்கி தந்த இந்த மிஷினரி பணி அமைப்பு, அருட்பணி இயக்கம் நம்முடைய நாட்டின் எல்லைகளிலே வாழுகின்ற மிக பிரம்மாண்டமான மிஷினரி இயக்கங்கள், அவைகளுக்கு பின்புலமாக நிற்கிற மகத்தான திருச்சபைகள், இவர்கள் தவிர்த்து ஆண்டவரின் திருத்திட்டத்தில் இப்போது உருவாக்கி இருக்கிற இந்த தலைமுறையின் இளம் முன்னோடி திருச்சபைகள், ஆங்காங்கு காளான் போல தோன்றி பரவி கொண்டிருக்கிற அந்த திருச்சபையின் தலைவர்கள், இவர்களை ஒருங்கிணைத்து இன்னும் இயேசுவை அறிந்தராத இனத்திற்கு அவர்களுடைய பிதா மகன்களை கண்டு அவர்களில் ஆண்டவர் தந்த கிருபையை இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு இந்த திருத்திட்டத்தை எல்லா ஊக்கத்தோடு கிருபை வரங்களோடு அவர்களை கற்றுத்தந்து அவர்கள் இனத்தை அவர்களாகவே சென்று சந்திப்பதற்கான பணியினை செய்து வருகிறோம். எங்களுக்காக நீங்கள் செய்கிற ஜபங்களுக்காக நன்றி. எங்களை நினைத்து நீங்கள் கூறுகின்ற ஆறுதல் வார்த்தைக்காக, ஊக்கத்துக்காக நன்றி. எங்கள் பின்புலமாக நின்று அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு மக்கள் இயக்கமாக இயங்குகின்ற சில முன்னோடி தலைவர்களுக்காக நன்றி. இந்த தருணத்தில் இன்றைக்கு யாத்திராகமத்தின் புத்தகத்தில் தளராத இஸ்ரவேலின் தளபதியாக மோசேயை பார்க்கிறோம். 14வது அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்றும் 14வது வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பழைய மொழிபெயர்ப்பு யதார்த்தமாக இருக்கிறது. நீங்கள் அமைதி காப்பீர்கள், அமைதியாக இருப்பீர்கள், வாயெடுத்து போவீர்கள். ஏன் இதை நற்செய்தி பணியை, விடுதலை வாழ்வை, என் மக்கள் போகட்டும் என்கிற அந்த கட்டளையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். யாரேனும் நாங்கள் செய்கிறோம், அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னால் எத்தனை பெரிய ஏமாற்றாக இருக்கும். கர்த்தரே செய்கிறார், நாம் பயன்படுத்தப்படுகிறோம். இந்த குறிப்பிட்ட நாட்கள், இந்த குறிப்பிட்ட எல்லையில், குறிப்பிட்ட கால இடைவெளியில் கடவுள் அவர்களை பயன்படுத்தினார். அவைகளெல்லாம் உண்மைதான். அதற்கு ஆண்டவர் தந்த ஒரு அழகான கடவுளின் கருவி தளபதி மோசே. இஸ்ரவேலின் தளபதியாய் ஆண்டவர் அவரை உருவாக்கி வனாந்தரத்தில் ஆரோனை அவரோடு கூட நிறுத்தி வைத்து வழி பயணமாக பயணிப்பதற்காக அழைக்கிறார். எத்தனை அழகான வாழ்வில் 2 வாரத்தில் போக வேண்டிய தூரத்தை 40 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு வழித்துணைக்கு அன்றைக்கு ஆண்டவர் தந்தது அக்னி ஸ்தம்பம். அப்படின்னா ஒரு நெருப்பு தழல் போல ஒரு தூண் அவர்களுக்கு முன்பாக செல்கிறது. மேக ஸ்தம்பம், பகலில் அவருடைய வெயில் தாங்க முடியாமல் இருப்பதற்காக, இரவில் அவர்கள் தள்ளாடக்கூடாது என்பதற்காக, வழி தடுமாறக்கூடாது என்பதற்காக மேகஸ்தம்பம் கொண்டு, அக்னி ஸ்தம்பம் கொண்டு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய தலைமைத்துவத்தில் அவருடைய குடும்பங்களை, அவர்களுடைய தேவைகளை அழகாக நடத்துவதாக வேதவசனம் கூறுகிறது. அப்படி நடத்தும்போது நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு பகைமை இருக்கிறது. தீய நோக்குக்கும் நல்ல நோக்குக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. கடவுளின் திட்டத்திற்கும் கடவுளின் திட்டத்திற்கு விரோதமாகவும் ஒரு செயல் திட்டம் இருக்கிறது. இவைகளுக்கு எதிராக உண்மையான போர் அன்றாடகம் உள்ளே வெளியே சூழ
நம்மை சூழ இருக்கிற அத்தனை எல்லைகளில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால ஆண்டோடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்வை 21ஆம் நூற்றாண்டில் விசுவாச பயணம் என்று அழைக்கிறார்கள். விசுவாச வாழ்வும் ஒரு பயணம் தானே. நம்மை தயார்படுத்த, நம்முடையவைகளை தயார்படுத்த, நம்முடையவர்களை தயார்படுத்த, தேசத்தை தயார்படுத்த, திருச்சபையை தயார்படுத்த நாம் ஒன்றுபட்டு வீறு நடை போட்டு ஆண்டவர் செய்கிற இந்த மகத்தான திட்டத்தில் ஒரு பயணத்தில் பயனாளிகளாக இருக்க, பயணிகள் கவனிக்க என்று நம்முடைய பேருந்து நிலையங்களில் மனிதர்கள் கூறுவார்களே, அதே போல் இந்த வசனம் நம்மை அழைக்கிறது. பயணிகள் கவனிக்க என்ன? கர்த்தர் உங்களுக்காக உங்கள் போராட்டத்தில், உங்களுடைய நிலை கொலைவில், உங்களுடைய மலைப்பான நேரங்களில் நீங்கள் கிரகிக்க முடியாமல் இருப்பதில் கடவுள் குறுக்கிடுவாராக. நீங்கள் சும்மா இருங்க, அவர் வேலை செய்யட்டும், அவர் யுத்தம் செய்வார். ஆண்டவர் விடுதலை செயலாளர். விடுதலையின் செயல் தான் அவருடைய குணாதிசயம். அவர் விடுதலை செய்வார். பின்னணி என்ன? பலத்த இராணுவம். இந்த 14ஆம் அதிகாரம் அது சொல்லும்போது பயங்கரமாக இருக்கிறது. சப்தம், இரைச்சல், கூச்சல், குழப்பம், என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாது. கேயாஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க. எங்கு பார்த்தாலும் முன்னால் செங்கடல் இருக்கிறது. இதற்கு பின்னாலே இனி எல்லை இல்லை. துரத்துகின்றான் நம்முடைய எதிராளி. இந்த கடவுளின் திட்டத்திற்கு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இராணுவ சீற்றத்தோடு, கடும் படை வீரர்களோடு, இராணுவங்களோடு கொக்கரித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த போர் சேனையை நினைத்து இங்கே ஒரு தளபதியை விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் தயார்படுத்தி வைத்திருக்கிறார். அத்தனை சர்வ குழப்பத்திலேயும் அமைதி காக்கிறார். 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பயப்படாதிருங்கள். இன்றைக்கு இதை போல ஒரு நேரத்திற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை தொலைக்காட்சியின் வழியாக உங்கள் இல்லைக்கு, உங்கள் இல்லத்துக்கு, உங்கள் உள்ளத்துக்கு தருவார் என்றால் பதஷ்டம் வேண்டாம். பயமில்லாத ஒரு தலைமையை நீங்கள் ஏற்று நடத்துவதற்காக இது செய்து முடித்த பிறகு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பாளையத்தில், வனாந்தரத்தில் எத்தனை குழப்பமாக இருந்தாலும் மனிதர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? அவற்றை போப்பா, அவர் சொல்வார், அவர் பதில் வைத்திருப்பார். மிஸ்மரிசம் போல இல்லை, ஒரு மேஜிக் ஷோ போல இல்லை. அப்படி தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார். குழப்பத்தில் அமைதி தருகிறார். அச்சத்தில் நிலை கொலைய அவர் அனுமதிப்பதில்லை. அதன் மத்தியில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். சர்வ வல்லவர் அவர். அவருடைய திட்டத்தில் மாசு மறு இருக்காது, பாதுகாப்பு இருக்கிறது. அரணான கோட்டை அவர். ஆண்டவர் தாமே ஆற்றும் விடுதலையை நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள் என்று இந்த 13ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது. இரண்டாவது, இந்த திண்ணமான எண்ணம் எனக்குள்ளாக இருப்பதனால பலத்தில் எனக்கு பலன் அதிகமாகிறது. என் பலவீனம் கோழைத்தனத்தை தருவதில்லை. இன்றைக்கு காண்கிற இந்த எதிராளியை இனி ஒருபோதும் அப்போ அவருக்கே முதலே தெரியுமா? தெரில. ஆனால் ஆண்டவர் ஒன்று செய்ய போகிறார் என்பது மட்டும் அவருக்கு அவருடைய மனதில் திண்ணமாக இருக்கிறது. அதனால தான் இதை சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் காணும் எகிப்தியரை, அடிமைத்தனத்திற்கு காரணமானவர்களை, அடிமை தலையை, பேயை, சாபத்தை, பழி சொல்லை, அதற்காக வைக்கப்பட்டிருக்கிற இழி நிலையை இனி நீங்கள்
ஒருபோதும் காண மாட்டீர்கள். ஆஹா, என்ன அழகான ஒரு வார்த்தை. இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். ஏன்? அது கோழையான வாழ்வல்ல, தைரியமான பயணம். பயமில்லாத பயணம், அமைதியான பயணம், கோழையான பயணம் அல்ல, தைரியமான பயணம். இப்போ என்ன நடக்குது பாருங்கள். அவைகளை இன்னும் எதிராளியை ஒன்றுமே செய்யலையே, கூச்சல் இருக்கிறதே, போராட்டம் இருக்கிறதே என்று மலைத்து கொண்டிருக்கும் போது ஆண்டோட வார்த்தை அவர்களுக்கு வருகிறது. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி ஒருபோது நீங்கள் காண மாட்டீங்க. அப்படிப்பட்ட சத்தம் வந்துச்சுன்னா எவ்வளோ தைரியமாக இருக்கும் இல்லையா? அப்படிதான் இன்றைக்கு இந்த சத்தம் வருகிறது, ஆண்டோடைய வசனம் வருகிறது. அந்த ஆண்டோடைய சத்தம், ஆண்டோடைய திட்டம் என்ன இருக்குது பாருங்கள். குழப்பத்தில் தெளிவு பிறக்கிறது. 15ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போ என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். நீ ஏப்பா உட்காந்து அழுது கொண்டு இருக்கிற? என்ன நீ ஏன் முறையிடுகிறாய்? அவனுக்கு சொல்லிட்டேனே, நான்லாம் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன். நோய், பேய், பிசாசு, கட்டு, கடிவாளம் இல்லை, அடிமைத்தனம், அவைகள் எல்லாவற்றிலையும் போராடுவதற்கு நான் அவருடைய திட்டத்தில் வைத்திருக்கிறேன். அதை நான் செய்கிறேன். அந்த குழப்பத்தில் ஆண்டவர் என்னை நோக்கி நீ அழ வேண்டியதில்லை, முன்னோக்கி செல்வதற்கு அவர்களுக்கு கட்டளை கொடு, அவர்கள் நரட்டும். அதுக்கு என்ன செய்யணுமா? ஒரு கோல். என்னது? ஆண்டவர் சொன்ன அதிகாரம். தடி அல்ல, அரசியல்காரர்கள் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற தடிகள் அல்ல. கடவுள் தந்த அந்த பண்பு, தாழ்மை, கிருபை, ஏக்கம், உத்தமம், ஒப்பு கொடுத்தல், அவைகளை அதிகாரமாக கொண்டு கடவுளின் வாக்கு தத்துவத்தை பிடித்தவர்களாய் முன் செல்வதற்காக ஆண்டவர் இந்த குழப்பத்தில் ஒரு தெளிவு தருகிறார். தெளிவு தந்த உடனே என்ன நடக்கிறப்பாங்க? 16ஆவது வசனம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அல்லேலூயா! என்ன அழகான ஒரு நிகழ்வை வேதம் கூறுகிறது. கடவுள் விசுவாசிகளுக்கு, சபைகளின் ஊழியங்களுக்கு, இதை செய்து நிறைவேற்றுகின்ற அவருடைய பிரயோஜனமான ஊழியக்காரர்களுக்கு ஆச்சரியமாக இன்றைக்கும் செய்கிறார். இவைகளை ஆராய்ச்சி செய்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல நடந்து சொல்லும்போது ஒருவர் காலிலேயும் ஈரம் இல்லையா, வளர்ந்த தரையாக இருந்ததான். அந்த நீர் அப்படியே படத்தில் பார்ப்போம் இல்லையா, ஓவியங்களை பார்ப்போம் இல்லையா, செங்கடல் ஓங்கி 2 புறமாக மதில் சுவர் போல நின்று கொண்டது. இவர்கள் முழுமையும் வெளிப்பட்டார்கள், எந்த விதமான தடங்களும் இல்லாதபடி. அதன் மத்தியில் மளவென்று கம்பீரமாக அவர்கள் நடந்து சென்றார்கள். அப்படி ஆண்டவர் கடவுளின் திட்டத்தில் வெறும் அழகு கிருபைகளை தருகிறார். அப்போ அது எதை கூறுகிறது? மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். வலது இடதுபுறம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்படிதான் இருந்தது இல்லையா? ஆண்டவர் அவருடைய திருத்திட்டத்தை அழகாய் தம்முடைய திட்டத்தில் நிறைவேற்றுகிறார். 20ஆம் வசனம் சொல்கிறது, அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவே வந்து நின்றது. எகிப்தியருக்கு ஒரு மேகத்தையும் அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாயிற்று. இந்த முக்கியமான நிகழ்வு என்னுடைய திறன்களை, தாளந்துகளை, வரங்களை, சிறப்பு இயல்புகளை வல்லமையின் ஆயுதமாக்கி ஆண்டவர் பயன்படுத்துகிறார்.
மேகத்தை, வெளிச்சத்தை, காற்றை, தண்ணீரை கடவுளின் திறன் வெளிப்படுவதற்காக பயன்படுத்துகிறார். எகிப்தியருக்கு சாபத்துக்காக, மரணத்துக்காக. இந்த அடிமைத்தனத்தை தந்தவர்களுக்கு அவர்களை அழிவுக்காக. ஆனால் இவைகள் நின்று மீட்கப்பட்டவர்களையோ அவர் காப்பாற்றுவதற்காக. ரெண்டு பேரும் ஒருவர் சந்திக்காதபடி கடவுளைக்காரம் என்று சொல்கிறது. மேகமும் அந்தகாரமாக இருந்தது. இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாயிற்று. எங்கேயாவது நடக்குமா? மேகம் இரவில் அந்தகாரத்தை தராமல் வெளிச்சத்தை தரும். அதை அற்புதமாய் ஆண்டவர் செய்கிறார். எத்தனை ஆச்சரியமாய் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் சொல்லுவதை அப்படியே செய்ய வல்லவர். படித்தளங்களே வெகு தூரமான எல்லைகளில் சில நேரங்களில் இப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒரு முறை பெருத்த வெள்ளம். இது எப்படி கடப்பது என்று ஒரு வண்டியில் ஏறி அந்த வண்டியை பயணம் செய்ய வேண்டும் என்று ஏறத்தாழ வண்டிக்கு பாதிக்கு மேல் தண்ணீர் நின்று கொண்டிருக்கிறது. இதை கடக்காவிட்டால் இரவு பெய்கிற இந்த காட்டு வெள்ளத்தில் என்ன ஆகும் என்று தெரியாது. அங்கே கடந்து செல்லாத பட்சத்தில் தூரமாக இருக்கிற வீடு, ஊழியர்கள், காத்திருக்கிற திருச்சபை விசுவாசிகள், நாங்கள் தனித்து விடப்பட்டு இரவில் என்ன ஆகும் என்று தெரியாது. தைரியம் கொண்டு ஒரு ஜெபம் செய்து வண்டியில் ஏறினா பாதி தூரத்துக்கு போன பிறகு வண்டி அந்த வெள்ளத்தோடு போக வேண்டும். ஆனால் பின்னிருந்து யாரோ சிலர் வந்து தள்ளி ஓட செய்வது போல உணர்கிறோம். அப்பாடா, தப்பி பிழைத்து இந்த நடு சமுத்திரத்தின் இந்த வேகத்தில் விளைகிறோம் என்று திரும்பி அந்த ஓரம் வந்தவுடனே யார் என்று திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதை எழுதினோம். தேவனுடைய கிருபையை கிரகிக்கிற கடவுளுடைய பிள்ளைகளோடு இதை பகிர்ந்து கொண்டோம். சரித்திரத்தின் அத்தனை அத்தியாயங்களிலேயும் ஆண்டவர் அற்புதம் செய்கிற நிகழ்வுகளை பரிசுத்தவான்களுக்கு பகிர்ந்து கொண்டார். இது அவருடைய தூதர்கள் தான், அவருடைய செய்கை தான். வெள்ளம், தண்ணீர், மேகம் எனக்கு பாதகமாக அல்ல, சாதகமாக, அடிமைத்தனத்திற்கு, இழப்புக்கு பாதகமாக அமைவதற்கு தளராத இஸ்ரவேலின் தளபதி ஒருவர் தேவை. மோசையை அதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளட்டுமா? உங்கள் வீட்டை, உங்கள் செயலை, செயல்திறனை, உங்கள் தெரிந்தெடுப்புகளை, வரங்களை, திறமைகளை அவருடைய வல்லமையான கூர்மையான கருவியாக்கி ஊழியத்துக்காக பயனாக்கட்டுமா? ஜெபிப்போம். பரம தகப்பனே, அந்த கிருபை கொண்டு எங்களை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், இன்னமும் எங்கள் பயணத்தில் உடன் பயணம் செய்வதற்காக நன்றி. அடிமைத்தன தலையில் துவண்டு போயிருக்கிற எங்கள் தேசத்து மனிதர்களுக்கு உம்முடைய கிருபையை எடுத்து செல்வதற்காக எங்களில் தலைமைத்துவத்தை துளிர்க்க பண்ண ஜெபிக்கிறோம். எங்கள் திறன்களை வெளிக்கொண்டு உம்முடைய உன்னதமான திட்டத்திற்காக வல்ல கருவியாகும். குழப்பம் இருக்கிற, கூச்சல் இருக்கிற, மருவி இருக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அழகாய், நிதானமாய், பதஷ்டமில்லாத ஒரு தலைமைக்காக நாங்கள் எங்கள் சபையில், நாங்கள் எங்கள் தெருவில், நாங்கள் எங்களுக்கு பணித்திருக்கிற எல்லைகளில், இந்த பூமியில் உம்முடைய திருத்திட்டத்தை விடுதலைக்காக வாழ்வதற்கு எங்களை போக விடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.